வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அரிசி பாயாசம். அதுக்கு 1 டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, சர்க்கரை, பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன், நெய், முந்திரி, திராட்சை இவ்வளோதான் தேவையான பொருளுங்க. இப்போ குக்கரில் இதை வச்சு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க சாப்பாடு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு திராட்சை முந்திரி தாளிக்கலாங்க. காயிட்டு தண்ணி இருக்குது கொஞ்சம் இருக்கு. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெய் காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை போட்டாச்சுங்க. இப்போ திராட்சை அப்படியே உருண்டையாக ஆனால் வெந்துருச்சுங்க. அப்போ எடுத்து பாயசத்தில் கலந்துக்கலாம். இதில் பச்சை கற்பூரம் இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்துலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்க்கணும். பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.